லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன தெரியும், ரொம்ப வலிக்குதா? சரி வா, டாக்டர் பார்த்துலாம் வா. ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கோமா. தென்னு என்ன தென்னுது? ஊசி போட்டுக்கலனா அப்புறம் காயம் செப்டிக் ஆயிட்டு ஆறாது, சரியா? ஆமாமா, செப்டிக் ஆச்சுன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒரு ஊசி தானே, போட்டுக்கோமா. நர்ஸ், டாக்டர் இவங்களுக்கு ஊசி போடுங்க. ஓகே டாக்டர். ஒன்னும் சின்ன ஊசி தான் போட்டு காட்டுங்க. போடவா? ஊசி போட்டாச்சுமா, அவ்வளவுதான், ஒரு பிரச்சனையும் இல்ல. அம்மா ஒரு நிமிஷம் உட்காருமா. அது ஒண்ணும் இல்லம்மா, ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் எடுக்கணும். எடுத்துடலாமா? இரு, என்ன டெஸ்ட் டாக்டர்? வயசு பொண்ணு, குப்புற வேற விழுந்திருக்கீங்க, வயித்துல ஸ்கிராச்சஸ் ஆயிருக்கு, உடம்புல இன்டர்னல் ப்ளீடிங் கூட ஏதாச்சும் ஆயிருக்கலாம், இல்ல உள்காயம் பட்டதுல கர்ப்பப்பையில ஏதாச்சும் பிரச்சனையாகி அதுவே ஒரு சிக்கல்ல வந்து நிக்கிற மாதிரி ஆகுமா. அதனாலதான் சொல்றேன், பிரிகாஷனா ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துறது நல்லதுமா. தென்னு இரு, டாக்டர் சொன்னாங்கன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும். இது ஒரு சின்ன டெஸ்ட் தான், எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? நான் தான் கூடவே இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு தென்னு பயப்படுற? நீ போயிட்டு வா போ. நான் இங்கேயே தான் இருப்பேன். போ, போயிட்டு வா. ஒரு வழியா போயிட்டா. வினய், கொஞ்சம் வாங்கல. மித்ரா, என்ன மித்ரா, டாக்டர் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க தானே? எங்க அப்ப ஒத்துக்கலையா? கெஞ்சி கூத்தாடி கடைசியில உங்க அப்பா பேரை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க. சரி, எது எப்படியோ ஒத்துக்கிட்டாங்கல்ல. இந்த ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா அப்புறம் டோட்டல் ப்ராப்ளம் சால்வ்டு. இல்ல வினய், அதோட ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. என்ன மித்ரா, என்ன சொல்ற? ஆமா வினய், நான் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வரேன். நீங்க முன்னாடி போய் ஒரு டிராமாவை மட்டும் கிரியேட் பண்ணிடுங்க. டிராமாவா? என்ன டிராமா? அதெல்லாம் எதுக்கு மித்ரா? அதான் இப்ப ரிசல்ட் வந்துரும்ல. இல்ல வினய், இதுல தேனு மட்டும் சம்பந்தப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. அந்த நாகவும் இதுல கண்டிப்பா இன்வால்வ் ஆயிருக்கணும். மித்ரா, நீ எப்படி சொல்ற? ஆமா வினய், நாகு உங்களை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடணுங்கிற மோட்டிவேட்ல தான் இந்த பிளான தேனு கிட்ட சொல்லிருக்கணும். ஆனா அவங்க போட்டு கொடுத்த பிளான வச்சு தேனு உங்களை மாப்பிள்ளையாக்க பாப்பான்னு நாகு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அன்னைக்கு நடந்த பிரச்சனையில கூட போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை புடிச்சு கொடுக்கணும்னு தான் அந்த அம்மா ரொம்ப நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதனால நீங்க முன்னாடி போய் ஒரு டிராமாவை அந்த நாகுக்கு முன்னாடி போட்டு அவங்கள கோவப்படுத்துங்க. அது வாயாலேயே இது எல்லாமே டிராமான்னு சொல்ல வைக்கணும். அது எப்படி தானா உண்மையை சொல்லும்? சொல்ல வைக்கணும் வினய். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, வாமா உட்காருமா. டாக்டர், நர்ஸ்,
இந்த பொண்ணு கூட வந்தவங்கள கொஞ்சம் வர சொல்லுமா. ஓகே டாக்டர். எப்படியாவது நாகலட்சுமி சம்பந்தப்பட்டிருக்கிறத நாம கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும். பாவம் அப்பாவி பொண்ணு தேனு, அவ இதுல மாட்டிட்டு இருக்கா. அவ வாழ்க்கையை நம்ம காப்பாத்தி ஆகணும். இது மட்டும் நடந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இதை எப்படியாவது சரியா பண்ணி ஆகணும். புரியுதுல்ல? சார், ஆ? டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. சரி ஓகே. சரி மித்ரா, நீ போ, நான் போயிட்டு வந்துடுறேன். டாக்டர். வாங்க சார், உட்காருங்க. சொல்லுங்க டாக்டர். தேனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நோ, இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. கேக்குறேன். என்னாச்சு? என்ன சொல்ல வராங்க? அது ஒன்றும் இல்லை டாக்டர். ஃபியூச்சர்ல குழந்தை பெற்றுக்கிறதுல எதுவும் பிரச்சனை வராதான்னு கேட்குறா. நோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. ஷீ இஸ் ஆல் ரைட். என்ன தேனு, ஓகே தானே? இதுல பிரிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கேன். வெளியில கவுண்டர்ல ஃபீஸ கட்டிட்டு மெடிசின் வாங்கிட்டு போங்க சார். ஓகே, தேங்க்யூ டாக்டர். வா. தேனு, இதுக்கெல்லாம் இன்னியோட ஒரு முடிவு கட்டுறேன். இருடி. உனக்கு வினை கேக்குதா? இரு, உன்னை பாத்துக்கிறேன். டாக்டர். வாமா. டாக்டர், தேனுக்கு நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வெர்ஜின் தாமா. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அந்த பொண்ணு நடிக்கிறா. டாக்டர், இதோட ரிப்போர்ட்டை தர முடியுமா? ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்க முடியாதுமா. ஏன் டாக்டர்? நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன்லம்மா, நம்ம நாட்டுல இதெல்லாம் இல்லீகல். நான் இப்ப உனக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தா நாளைக்கு என் பெர்மிஷன் இல்லாம எப்படி அந்த டெஸ்ட் எடுத்தீங்கன்னு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டா என் கெரியரே காலிமா. மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து என்ன பிராக்டிஸ் பண்ண விட மாட்டாங்க. அத்தாரிட்டிவ் ப்ரூஃப் இல்லாம நான் மாட்டிப்பேன். அதனாலதான் ரிப்போர்ட்டை கொடுக்க முடியாதுமா. வெரி சாரி. டாக்டர், அவர் நல்லவர்னு தான் எனக்கு தெரியுமே டாக்டர். நான் அந்த சர்டிபிகேட்டுக்காக தான் டெஸ்டே எடுக்க சொன்னேன். ப்ளீஸ் டாக்டர். உனக்காக இவ்ளோ தூரம் செஞ்சதே பெருசு. தயவு செஞ்சு நீ இங்க இருந்து கிளம்புமா. டாக்டர், வேற வழியே இல்லையா? வேற வழியே இல்லம்மா. மாப்பிள்ள, உங்களுக்கு காஃபி இல்ல டீ போட்டு எடுத்துட்டு வரவா? அத்தை, இப்ப எனக்கு எதுவும் வேணாம் அத்தை. கொஞ்ச நேரம் போட்டோம். கார்த்திக், அம்மா, நம்ம தேனும் வினையும் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரேன்னு போனாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, இந்நேரம் வரைக்கும் வரல. அவங்க எங்க இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி கேள. என்னது, கோயிலுக்கு போனாங்களா? இதெல்லாம் முன்னாடி என்கிட்ட சொல்றது இல்லையா? எல்லாம் கடைசி நிமிஷத்துல வந்து சொல்லுவீங்களா? நீங்க டென்ஷன் ஆகுறது இல்லாம என்னையும் டென்ஷன் ஆக்குறீங்க. தேனோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குமா? ஐயோ ஐயோ, அந்த டிரைவர் பையலுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க மாப்பிள்ள. போனை பிக் பண்ண மாட்டேன்றா. யோசிக்கவே மாட்டீங்களாமா நீங்க? எங்க போனாங்க, என்ன பண்றாங்கன்னு யாருக்கு தான் தெரியும்? 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு பேச்சுவார்த்தை மட்டும் தான் பண்ணிருக்கோம்.
அதுக்குள்ளேயும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி கோயிலுக்கு போய் அனுப்பி வச்சிருக்கீங்க. அம்மா நான் தெரியாம தான் கேக்குறேன், நம்ம நிச்சயம் பண்ணிருக்கோமா இல்ல வினய் வீட்டுல இருந்தா வந்து பேசிட்டு போயிருக்காங்களா? எதுவுமே இல்லல்ல. இன்னும் பிள்ளையார் சுழி கூட போடல, அதுக்குள்ள கோயிலு கொலன்னு. என்னம்மா நீங்க? நல்லா கேளுங்க மாப்ள. நான் ஒவ்வொரு தடவையும் படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன், அந்த பையல நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு. யாருமே கேக்குற மாதிரி இல்ல. அவன் யாரு, அவன் எங்க இருந்து வந்தான், அவனோட அப்பா அம்மா யாரு என்னங்கறதே நமக்கு தெரியாது. அதுக்குள்ள அவன் இந்த வீட்டு மாப்பிள்ள மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாச்சு. அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, தேனு பச்சை மண்ணு. அவளை கூட்டிட்டு போய் என்ன பண்றான் ஏது பண்றான்னு தெரியலையே. எனக்கு இப்பவே படபடப்பா இருக்கு. மாப்ள, நீங்க என்ன சில மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? போலீஸ்க்கு போன் பண்ணுங்க மாப்ள. நீ கொஞ்சம் சும்மா இருக்க போறியா இல்லையா? நானே வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கிறேன், நீ என்னடான்னா பெட்ரோலை வேற ஊத்தி விட்டுட்டு இருக்கிற. கார்த்திக், நீ வினைக்கு இன்னொரு தடவை போன் பண்ணி பாருப்பா. அம்மா அவன் தான் எடுக்க மாட்டேனம்மா. இன்னும் அவனையே நம்பிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? உனக்கு போன் பண்ணா எடுக்க மாட்டேற, அவளுக்கு போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க போய் தொலைஞ்சீங்க ரெண்டு பேரும்? கேக்குறேன்ல, நீ வாய் திறக்க மாட்டே தேனே. சார், தேன்மொழி நீங்க மௌன விரதம், அதான் பேசாம இருக்காங்க. சரி, நீ யாவது சொல்லு, போன இடத்துல என்னதான் ஆச்சு? லேட் ஆகுதுன்னா போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா வீட்டுல? அதையும் பண்ண மாட்டீங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் உங்களே நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்கணும் இல்ல? சார், கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஸ்பீட் பிரேக்கர்ல பைக் ஸ்கிட் ஆகி 2 பேரும் கீழே விழுந்துட்டோம் சார். ஏன்பா என்னாச்சு? அடி ஏதாவது பட்டுச்சா 2 பேருக்கும்? இல்லைம்மா, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன காயம்தான். ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்துட்டோம், அதான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்க? பிரச்சனை எதுவும் இல்லை இல்லப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சின்னதாக ஸ்க்ராச்சஸ் மட்டும் தான் இருக்கு, அதான் மருந்து மாத்திரைலாம் கொடுத்துருக்காங்க, சரியாயிடும். பைக்ல போகும்போது பார்த்து போலாம்ல, கல்யாணம் வேற ஆக போகுது 2 பேருக்கும். வினய், உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னமே, என்னாச்சு? பேசிட்டீங்களா இல்லையா? எப்ப வராங்களா? ஹலோ வினய், உங்களதான் கேக்குறேன். நான் கேக்குறது உங்க காதுல விழுதா இல்லையா? உங்க அப்பா அம்மா பத்தி பேசும்போது ஏன் இப்படி அமைதியாயிடுறீங்க? சொல்லுங்க வினய், எங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களா? இதை இனிமேலாம் தள்ளி போட முடியாது. நீங்க இப்பவே உங்க அப்பா அம்மாக்கு போன் பண்ணுங்க. போன் பண்ணுங்க வினய். இல்ல அவங்க நம்பர் கொடுங்க, நான் பேசுறேன். கொடுங்க. ஹலோ, நாங்க கேட்டுட்டே இருக்கல, இப்படி குத்துக்கல்லுமா நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கார்த்திக், என்ன கோவக்காரனா ஆக்காதீங்க வினய். இல்ல போன் கொடுங்க, நானே பேசுறேன். தேனே ஓரமா போ, நான் பேசிட்டு இருக்கல, குறுக்கால நிக்கிறேன். தேனே, நீ விடுத்தனே. சார் கோபப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. எத்தனை நாளைக்கு தான் நானும் சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருக்க முடியும்? இனிமேலும் அதெல்லாம் தள்ளி போட முடியாது. சார், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அப்பா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. போட்ட பிளான் எல்லாம் இப்படி மொத்தமா சொதப்பிருச்சே. நான் தெரிஞ்சுக்கவா தேனுக்கு டெஸ்ட் எடுக்க போறான்னு? காந்திமதி அம்மாவும் கார்த்திக் சாரும் தேனு கலங்கப்படல. அவ வெர்ஜன் தான் வெறும் வாயால சொன்னா நம்ப மாட்டாங்களே. சர்டிபிகேட் காட்டினாதான் நம்புவாங்க. அதுக்காக தான் டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் கேட்டோம். ஆனா டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்காம விட்டுட்டோமே. எப்படியாவது சர்டிபிகேட் கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில வினய் கிட்ட பிளான சொல்லி தேனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டோம். இந்நேரம் வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. அவர் எப்படி சமாளிக்க போறாருன்னு நினைச்சாலே ரொம்ப குழப்பமா இருக்கே. என்ன பண்றது?
சொல்லுங்க வினய், அங்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. ஒரு ப்ராப்ளம் இல்லை மித்ரா. நீ போட்டு கொடுத்த பிளான் படி எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருக்கு. நீ சொன்ன மாதிரியே கார்த்திக் சார் டென்ஷன் ஆயிட்டாரு. இப்போ நான் அப்பா அம்மா கிட்ட பேசி உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா? நானும் சரிங்க சார் இப்போயே பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். மித்ரா, அங்கே எல்லாமே ஓகே தானே? டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களா? நான் உள்ளே போய் நீ சொன்ன மாதிரி ட்ராமா ஆரம்பிச்சிடலாமா? இல்ல வினய், அந்த டாக்டர் சர்டிபிகேட் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மித்ரா, எதுக்கு தரமாட்டேன்னு சொல்கிறாங்க? நாம் பேசும்போது நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க. இல்ல வினய், சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியாம எடுத்த டெஸ்ட் இது. அவங்க ஒப்புதல் இல்லாம சர்டிபிகேட் கொடுத்தா டாக்டருக்கு பிரச்சனையா? அவங்க கவுன்சில் அது இதுன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதும் கரெக்டு தான் மித்ரா. எந்த டாக்டரும் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. நிறைய ரிஸ்க் இருக்கு. அப்ப என்னதான் பண்றது வினய்? அதான் மித்ரா, எனக்கு புரியல. ஒன்று பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம பிளான் படி இந்த விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணிடலாமா? நீங்க கார்த்திக் சாருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அது பார்த்துக்கலாம். அப்பா ஃபோன் எடுக்கல, அது இதுன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாமே. ஐயோ இல்ல வினய், வேண்டாம். இவ்வளவு தூரம் வந்துட்டு பின் வாங்கினா நல்லா இருக்காது. சர்டிபிகேட்டை ஒரு சப்போர்ட்டுக்கு தான் ரெடி பண்ணோம். நம்ம பிளான் படி நாகவ ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு தேன்மொழி சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்ல வச்சுட்டா போதும். அதுவே பாதி சக்சஸ் தான். தேன்மொழியால மறுத்து பேசவே முடியாது, ஒத்துக்க தான் செய்வா. தேனுக்கும் நாகுக்கும் வாக்குவாதம் ஆரம்பிச்சிட்டாலே புத்துல இருந்து ஈசல் பறக்கிற மாதிரி எல்லா உண்மையும் தானா வெளியில வந்துரும். காந்திமதி அம்மாவும் கார்த்திக் சாரும் நம்பிடுவாங்க. அவங்களுக்கு அப்பவும் நம்பிக்கை வரலனா பேசி நாம புரிய வச்சிடலாம். நீங்க டிராமாவை ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். சரி மித்ரா, நீ சீக்கிரமா வந்துட்டு. வினய் இப்போ உள்ள வந்து எங்க அப்பா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, இல்லனா போன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு கதை விடுவான் பாருங்க. பாருங்க. ஃப்ராடு பையன். நீங்க சொன்னதுதான் மாப்ள அப்படியே சொல்லுவாம. அவனை பத்தி எனக்கு தெரியாது. அப்படி ஏதாவது பண்ணான்னு வச்சுக்கோங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அவனெல்லாம் வீட்டுக்குள்ளேயே நுழைய விடக்கூடாது மாப்ள. நான் 1000 தடவை சொல்லிட்டேன், உங்க யாருக்குமே அது புரிய மாட்டேங்குது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க தான் போறீங்க. நாகு, நீ கொஞ்சம் பேசாம தான் இரு. எப்ப பார்த்தாலும் அவரை குத்த சொல்லிட்டே இருக்க நீ. என்ன வினய், அப்பா அம்மா கிட்ட பேசிட்டீங்களா? எப்ப வரேன்னு சொன்னாங்க? வினய், உங்ககிட்ட தான் கேக்குறேன், உங்க அப்பா அம்மா எப்ப வராங்க? வினய், என் பொறுமையை சோதிக்காதீங்க வினய். உங்க அப்பா அம்மா வருவாங்களா வரமாட்டாங்களா? வாயை திறந்து பேசுங்க. மாப்ள, இவனை முதல்ல அடிச்சு துரத்துங்க. நீங்க இவ்வளவு தூரம் கத்திட்டு இருக்கீங்க, ஏதாவது பதில் பேசுறானா பாருங்க. இவன் அப்படியே அழுத்தமா நின்னுட்டு இருக்கான். வரக்கோதுக்கு அப்படியே பேச மாதிரியே இல்ல நீ. ஏய் விடு. நீ பண்ண தப்புக்கு கோர்ட்டுக்கு போனா 7 வருஷம் உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. எங்க வீட்டு பொண்ணு ஆசைப்பட்டாலேன்னு பொறுத்து போயிட்டு இருந்தா ஓவரா பண்ணிட்டு இருக்க. இந்த பார், இப்ப மட்டும் நீ உண்மை சொல்லன்னு வாய உடைச்சு. ஐயோ கார்த்திக் சார், நான் பேசக்கூடாதுன்னு இல்லை சார். அங்க ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு வினய்? சார், உங்களுக்கே நல்லா தெரியும்
நான் பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ் லாஸ் ஆனதுனால தான் சென்னையிலேருந்து நானே இங்கே வந்து வேலை பார்க்குறேன். நான் பிஸ்னஸ்க்காக வாங்கின கடன்லாம் அப்பா தான் வட்டி கட்டிட்டு இருக்காரு. பாவம், அவரும் எவ்வளோ தான் சமாளிப்பார். திடீர்னு கடன்காரங்களாம் அசலும் வட்டியும் உடனே திருப்பி தர சொல்லி பயங்கர டார்ச்சர் பண்ணுறாங்களா சார். அதான் சார், அப்பா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் உதவி கேட்டிருப்பார் போல. அவரும் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த அந்த உதவிக்கு பதிலாக உதவிக்கு பதிலா என்னன்னு சொல்லு வினய். என்ன அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்கம்மா.